வணக்கம். அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி, ஆண்டவர் மீட்பருவாயிருக்கிற தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த வார வாசகங்கள் ஊடாக நம்மை விளைவிக்கிற தேவன், ஆண்டவராக விளைவிக்கிற தேவன் என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோம். முதல் வாசகத்தின் வழியாக ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். அந்த வார்த்தையின் இயல்பு என்ன என்கிற காரியத்தையும், திருப்பாடல் வழியாக இந்த வார்த்தை நம்மை செழிப்புண்டாக்குகிறது என்கிறதனையும், இரண்டாவது வாசகத்தின் வழியாக இந்த வாக்கு நம்மை கடவுளின் பிள்ளைகளாக வெளிப்பாடு அடைகிறதற்கான ஞானத்தை தருகிறது என்கிறதனையும், நற்செய்தி வாசகத்தின் வழியாக இந்த வார்த்தையை புரிகிறதன் மூலமாக நாம் பன்மடங்கு ஆண்டவருக்குள்ளே பலன் தருகிறவர்களாய், பயன் உள்ளவர்களாய் மாறுகிறோம் என்கிற காரியத்தை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோம். முதல் வாசகம் ஏசாயா இறைவாக்கினர் புத்தகத்திலிருந்து தரப்பட்டிருக்கிறது. வானிலிருந்து இறை வார்த்தை இறங்குகிறது. அந்த இறை வார்த்தை மழையை போல, பனியை போல நிலத்தை நனைக்கிறது, நம்மை நனைக்கிறது. நம்மை அந்த வார்த்தை முளைக்கச் செய்கிறது. நிலத்தில் இருக்கிற விதைகளை மழையும் பனியும் முளைப்பிக்க பண்ணுகிறது போல இறைவனுடைய வார்த்தை நம்மை நனைத்து நம்மை முளைய பண்ணுகிறது. விதைக்கிறவனுக்கு வானத்திலிருந்து புறப்பட்டு வந்த மழையும் பனியும் உணவும் விதையும் தருகிறது போல இறைவனுடைய வார்த்தை நமக்கு ஆன்மாவுக்கு உணவாகவும், வரும் காலத்திற்கு அதனை கொண்டு செயல்படுத்தி வாழ்வடையும்படியாக அது நமக்கு விதையாகவும் இருக்கிறது. அதனாலே ஆண்டவருடைய வார்த்தை, அனுப்பப்பட்ட வார்த்தை அதனுடைய விருப்பத்தை செயலாற்றி, அனுப்பினவருடைய விருப்பத்தை செயலாற்றி வெற்றிகரமாய் நிறைவு செய்து ஆண்டவரிடத்திலே அது திரும்புகிறது. வெறுமையாய் அது ஒரு காலத்திலும் திரும்புகிறதில்லை என்கிற காரியத்தை நாம் முதல் வாசகத்தின் வழியாக உணர்ந்து கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது, வருகிறது, அது நம்மை ஒழுங்குபடுத்துகிறது, நமக்கு வாழ்வு தருகிறது. அது ஒரு காலத்திலும் வெறுமையாய் திரும்புகிறது இல்லை என்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தையினுடைய வல்லமை நம்மை முளைப்பித்து, நம்மை நனைத்து, நம்மை முளைப்பித்து, நமக்கு உணவும் விதையும் தந்து நம்மை வாழ்வடைய பண்ணி, அவருடைய விருப்பத்தை நம்மிலே செயலாற்றி நமக்கு வெற்றிகரமான வாழ்வை தந்து அது ஆண்டவரிடத்திலே திரும்புகிறது. அது வெறுமையாய் ஒரு காலத்திலும் திரும்புகிறதில்லை என்கிற காரியத்தை நாம் முதல் வாசகத்தின் வழியாக கற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை விளைய பண்ணுகிறது, முளைக்க பண்ணுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை இனி எப்படியெல்லாம் நம்மை செழிக்க வைக்கிறது என்கிற காரியத்தை திருப்பாடலிலே நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். மிக மேன்மையானதும் ரம்யமானதுமான ஒரு சூழல் அங்கே தரப்பட்டிருக்கிறது. மழையோ பனியோ வந்ததினாலே நீர் நிரம்புகிறது, உன்னுடைய வாழ்வு நிரம்புகிறது. பரம்படித்து உனக்கு அது பரம்படிக்கப்படுகிறது. மழையாய் அது உன்னை மெருதுவாக்குகிறது. உன்னை அடித்து, உன்னை ஒழுங்குபடுத்தி, உன்னை மெருதுவாக்குகிறது. பின்பு உனக்கு வளமையை தந்து ஆசி வழங்கி உன்னுடைய தானியத்தை, உன்னுடைய பலன்களை, உன்னத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற திறமைகளின் பயன்களை அது விளைய பண்ணுகிறது. அதனாலே நாம் நலத்தினால் முடிசூட்டப்படுகிறோம். வழியெல்லாம் வளமை கொஞ்சுகிறது, வழியெல்லாம் வளமை கொஞ்சுகிறது. பாலை நிலமும் செழித்து குன்றுகளெல்லாம் அக்களி படைந்து இருக்கிறது.
என்கிற காரியத்தை அங்கே பார்க்கிறோம். அதற்கு பின்வருகிற பகுதியிலே மிக அருமையான ஒரு உவமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, உருவகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மந்தை நிலத்தின் ஆடை என காணப்படுகிறது. பள்ளத்தாக்குகள் எல்லாம் தானியங்களாலே நிறைந்திருக்கிறது. எங்கும் ஆரவாரமாய் இருக்கிறது. எம்மருங்கும் இன்னிசை காணப்படுகிறது. மிக ரம்யமான ஒரு மேன்மையான சூழ்நிலையிலே ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நடத்துகிறது. அது மழையும் பனியும் நிலத்தை நனைத்து உருவாக்கி அவைகளை மேன்மையான நிலைக்கு கொண்டு செல்லுகிறது போல ஆண்டவருடைய வார்த்தை நம்மை விளைவித்து நம்முடைய வாழ்விலே மந்தைகளை பெருக்கி தானியங்களை பெருக்கி மேன்மைகளை உண்டாக்கி செல்வங்களை எல்லாம் நமக்கு தந்து அது நம்மை மேன்மைப்படுத்துகிறது. அதனாலே நம்முடைய வாழ்வு எப்பொழுதும் ஆரவாரம் மிகுந்ததாய் எம்மருங்கும் இன்னிசை முழங்குகிறதாக நம்முடைய வாழ்க்கை மாறும். இப்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்வை விளைய பண்ணி இருக்கிறார். நாம் வெறுமனே இந்த உலகத்திற்கு வந்தோம், பேச அறியாமல் வந்தோம். ஒரு காலத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்தோம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே வந்து நம்மை அது இப்படி வாழ்வடைய பண்ணி இருக்கிறது என்கிற காரியத்தினை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். திருப்பாடல் வழியாக பவுல் ரோமையருக்கு எழுதுகிற பொழுது 2வது வாசகத்திலே இப்படி எழுதுகிறார்: ஆண்டவர் தருகிற துன்பத்தினாலே நமக்கு உண்டாக போகிற மாட்சிமைக்கும் படுகிற துன்பத்திற்கும் ஒப்பில்லை என்கிற காரியத்தை அவர் அங்கு விளங்க பண்ணுகிறார். இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கிற இந்த துன்பங்கள் ஒரு பொருட்டில்லை. நாம் அடைய போகிற மாட்சியை எதிர்நோக்கி இருக்கிற பொழுது படைப்பெல்லாம் பேறுகால வேதனையுற்று இருக்கிறது என்று அங்கே பவுல் எழுதுகிறார். இந்த படைப்பு இந்த உலகத்திலே இருக்கிறது ஒரு உயிரற்ற நிலையில் இருக்கிறதை போல காணப்படலாம். அது அப்படி உண்டாக்கப்பட்டது இல்லை. அது அதுவாக அப்படி இருக்கிறதில்லை. ஆண்டவர் அவைகளுக்கான ஒரு எதிர்நோக்கை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். படைப்பெல்லாம் விடுவிக்கப்பட்டு கடவுளுக்கு மகவாகும், நாம் மகவாகும், அவர்கள் அவருடைய பிள்ளையாகும் ஒரு நாளை எதிர்நோக்கி அவைகள் காத்திருக்கின்றன. உலகத்திலே காணப்படுகிற எல்லா ஜீவராசிகளிலும் உயிர் இருக்கிறது. ஜீவராசிகள் என்று அழைக்கப்படாதவைகள் இடத்திலும் உயிர் இருக்கிறது. அவைகளை ஆண்டவர் உண்டு பண்ணி இருக்கிறார். மண்ணும் கல்லும் ஆண்டவரால் உண்டு பண்ணப்பட்டது. இங்கே எதுவும் தானாக தோன்றிவிடவில்லை. எல்லாவற்றிற்கும் ஒரு நோக்கம் உண்டு. எல்லாவருடைய நோக்கமும் ஆண்டவருடைய பிள்ளையாக வெளிப்படுகிறது. நீ மகனாக மகளாக பிறந்திருக்கிறதால் தான் மட்டும் ஆண்டவருடைய பிள்ளை என்று இல்லை. இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிற அத்தனையும் ஆண்டவருடைய பிள்ளை. நீ காண்கிறது காணானது அத்தனையும் ஆண்டவருடைய பிள்ளை. அதனாலே படைப்பு எல்லாம் ஆண்டவருடைய வெளிப்பாடு அடைந்து ஆண்டவரை போல மாறும்படியாக விளைவிக்கப்படும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனையும் ஆண்டவராக விளைவிக்கப்படும்படியாக படைப்பு எல்லாம் பேறுகால வேதனையோடு காத்திருக்கிறது. படைப்பு முழுவதும் தூய ஆவியால் நிரம்புகிற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையால் நிரம்புகிற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே செயலாற்றி நம்மை உச்சிதமான கோதுமைகளினாலே நிரப்பி வாழ்வை மேன்மையாக்கி செம்மையாக்கி துன்பங்களோட நாம் கடந்து போக வேண்டியது இருக்கும். பரம்படிக்கப்பட வேண்டியது இருக்கும். மிருதுவாக்கப்பட வேண்டுமெனில் பரம்படிக்க வேண்டியது இருக்கும். நிலம் நன்றாய் விளைய வேண்டும் என்று சொன்னால் அங்கே அவர்கள் நிலத்தை நொங்கெடுக்க வேண்டும், கிண்ட வேண்டும், உழ வேண்டும். அப்படி செய்கிறதினால்தான் நிலம் தன்னுடைய விளைச்சலை நன்றாய் தரும். நாம் பரம்படிக்கப்படுகிற பொழுதெல்லாம் துன்பத்தை ஏன்பையுள்ள மனதோடு ஏற்றுக்கொள்ளப்படுகிற பொழுதெல்லாம் நாம் ஆண்டவராக வெளிப்படுகிறோம், ஆண்டவராக மாறுகிறோம். அதைத்தான் ஆண்டவர் நற்செய்தி வாயிலாக நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார். ஊமைகளிலே அவர் பேசுகிறார். அத்தனை பெரிய வாசகத்தின் ஊடாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒற்றை காரியம் இதுதான்.
ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு முதலாவதாக தரப்பட்டிருக்கிறது. என் வழியாக அது இப்பொழுது உங்களுக்கும் தரப்படுகிறது. இந்த வார்த்தையை காண வேண்டும், இந்த வார்த்தையை கேட்க வேண்டும், இந்த வார்த்தையை உள்ளத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த வார்த்தை தரப்படுகிறது. அதனால் தான் இந்த வார்த்தையின் மகிமை வெளிப்படுகிறது. அதனால் தான் இந்த வார்த்தை நம்மை விளைய பண்ணுகிறது, விளைவிக்கிறது. தேவன் அதற்காக நம்மை நாம் தயார்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறதே இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதன்மையான பாடமாயிருக்கிறது. ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், கண்கள் காண வேண்டும், செவிகள் கேட்க வேண்டும், உள்ளம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். மனமாற்றம் ஏற்படாவிடில் குணமில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நெஞ்சம் கொழுத்திருக்கிறது, அதனாலே நீ வாழ்வடைகிறதில்லை. நம்முடைய வாழ்வு ஆண்டவரை போல மாறுகிறதில்லை. ஏனெனில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறதில்லை. அதை உள்ளத்தால் நாம் புரிகிறதில்லை. ஏன்? அதற்குத்தான் வழியோரம் விழுந்த விதைகளும், பாறை நிலத்தில் விழுந்த விதைகளும், முச்சடிவில் விழுந்த விதைகளும் என்கிற உவமையை பார்க்கிறோம். தீயோன் கைப்பற்றாதபடிக்கும் எச்சூழல் வந்தாலும் அவைகளிலே தாங்கி நிற்கிறதையும், உலகம் எவ்வளவுதான் நெருக்கினாலும் அவைகளோடாய் கடந்து போகிறதுமான உன்னுடைய இறை வார்த்தை இருக்கிற பொழுது, அதில் சரியான புரிதல் ஏற்படுகிற பொழுது, அதனாலே பயன் உண்டாகிறது. நீ ஆண்டவருடைய வார்த்தையை மிக தாராளமாய் சரியாய் புரிந்து கொள்ளாவிடில் நீ விளைவிக்கப்பட மாட்டாய். மீண்டும் மனிதனாக பிறக்க வேண்டியது இருக்கும். இந்த உலகம் ஒரு பள்ளிக்கூடம். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு தரப்பட்டிருக்கிறது. அதிலே நீ வார்த்தைகளை நன்றாய் கேட்டு, கண்ணால் பார்த்து, உள்ளத்தில் உணர்ந்து உன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிக்கொள்ளாவிடில் குணமில்லை. மீண்டும் மீண்டும் தேர்வுகள் தரப்பட்டு கொண்டே இருக்கும். இது ஒரு பள்ளிக்கூடம். இங்கே தேர்வுகள் மீண்டும் மீண்டும் தரப்பட்டு கொண்டிருக்கும். தேர்வாகுகிற வரையில் இந்த தேர்வுகள் தரப்பட்டு கொண்டே இருக்கும். மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருக்க வேண்டியது இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை உனக்கும் எனக்கும் தரப்பட்டிருக்கிறது. நன்றாய் புரிய வேண்டும். எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? தூய ஆவியின் துணையால் தான் நீ புரிந்து கொள்ள முடியும். வேற எவனுடைய உதவியை கொண்டும் நீ புரிந்து கொள்ள முடியாது. நான் பேசுகிறதை கொண்டு நீ புரிந்து கொள்ள முடியாது. நான் பேசுகிறதை கேட்டு நீ ஆண்டவரிடத்திலே அமர்ந்து இந்த வார்த்தைகளை குறித்து நான் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையினிடத்திலே வந்தால் அதை நான் எப்படி புரிந்து என்னுடைய வாழ்விலே செயல்படுத்த வேண்டும் என்று நீ ஆண்டவரிடத்திலே நிற்கிற பொழுது ஆண்டவர் உனக்குள்ளே அந்த வார்த்தையை விளைவிக்க பண்ணி விளைய பண்ணுகிறார். நீ விளைவிக்கப்படுகிற பொழுது ஆண்டவராக மாறுகிறாய் என்கிறதனை புரிந்து கொள். வெறுமனே வாழ்வில் செல்வங்களை சேர்க்கிறது இல்லை, ஆண்டவராக மாறுகிறது, அவரை போல மாறுகிறது. உன்னை அவர் அவருடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைத்திருக்கிறார். உன்னுடைய சரீரம் அவருடைய ஆலயமாகவும் இருக்கிறது. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஒரு தேவன் உன்னை நோக்கி சொல்லி இருந்தால் அதனுடைய உள்நோக்கத்தை நீ நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் உன்னை அவரை போல மாற விரும்புகிறார். அதற்கான வாய்ப்பை அவருடைய இறை வார்த்தை தந்து கொண்டிருக்கிறது. நன்றாய் புரிந்து, கண்களால் நன்றாய் கண்டு, காதுகளால் நன்றாய் கேட்டு, உள்ளத்தில் அதை புரிந்து சரியான புரிதலோடு நீ அவைகளை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நீ வாழ்வடைகிறாய். ஆண்டவருடைய மகனாக, மகளாக, பிள்ளையாக நீ மாறுகிறாய். அதற்காகத்தான் ஆண்டவர் உன்னை முளைய பண்ணி இருக்கிறார், உன்னை விளைவிக்கிறார் என்கிற காரியங்களை நாம் தெளிவாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வார வாசகங்கள் ஊடாக மீண்டும் ஒரு தடவை சுருக்கமாய் சொல்லித் தர விரும்புகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது.
அது உன்னிடத்திலே வருகிறது. உன்னிடத்திலே வந்து அதனுடைய விருப்பத்தை செயலாற்ற வெற்றிகரமாய் முடிக்க தரப்பட்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்விலே நனைத்து பரம்பிடித்து மிருதுவாக்கி தானியத்தினாலே நிறைத்து நலன்களினாலே முடிசூட்டி உன்னை செழிக்க பண்ணி உன்னுடைய வாழ்வை மகா மேன்மையுள்ள இடத்திற்கு அது இழைத்து செல்லுகிறது. அவ்வழியிலே நீ துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும். ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அவைகளின் ஊடாக கடந்து ஆண்டவருடைய பிள்ளையாக நீ மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் அனைத்து படைப்புகளும் அதையே நோக்கி காத்திருக்கிறது. வேதனைகளின் வழியாக ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்று கடவுளின் படைப்பாக நீ விளைவிக்கப்படுகிறாய். ஆண்டவருடைய வார்த்தை தரப்படுகிறது. இந்த உலகத்தின் காரியங்களுக்குள்ளே அதை தொலைத்து போடாமல், ஏச்சூழ்நிலையிலும் தடுமாறாமல், என் நெருக்கடி வந்தாலும் அவைகளை தீயோனிடத்திலே அவைகளை கொடுத்து விடாதபடிக்கு சரியாய் அவைகளை புரிந்து கொண்டு வாழ்வின் மேன்மையை அடையும்படி, அவருடைய பிள்ளையாக மாறும்படி, அவராகவே நீ மாறும்படி ஆண்டவர் உன்னிடத்திலே உன்னை விளைவிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்கிற காரியத்தை இந்த வார வாசங்கள் ஊடாக கற்றுக்கொள்ளுகிறோம். ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, நல்ல வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, மேன்மையுள்ள வசனத்தை தந்து தேவரர் எங்களை தேற்றி இருக்கிறதுனால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களிடத்திலே தரப்படுகிற வார்த்தையை நாங்கள் ஆண்டவரை தாராளமாக ஏற்றுக்கொண்டு அதிலே அதனுடைய விருப்பம் எங்களிடத்திலே செயலாற்றும்படி எங்களை திறந்து வைக்கிற ஞானத்தை தாங்க ஆண்டவரே. அந்த வார்த்தை எங்களை நினைக்கிற பொழுதும் பரம்படிக்கிற பொழுதும் உருவாக்குகிற பொழுதும் அது எங்களை மேன்மையான வழிக்குத்தான் இட்டு செல்லுகிறது என்கிற புரிதலை நீர் தருவீராக. அது நிமித்தம் எங்களுடைய வாழ்வு மேன்மையடைந்து செழிப்படைந்து நலன்களாலே சூடப்பட்டு ஆண்டவர, முடிசூட்டப்பட்டு ஆண்டவர, சகல நன்மைகளினாலும் நிறைந்து ஆண்டவர, எஸ் கடவுளாக வெளிப்பட, கடவுளின் பிள்ளையாக வெளிப்பட, கடவுளாகவே மாறிவிட தேவரின் எங்களை பயன்படுத்துவீராக, விளைவிப்பீராக. ஆண்டவர, தரப்படுகிற வார்த்தைகளை நன்றாய் கண்டு நன்றாய் கேட்டு, எஸ் லார்ட், தெளிவாய் புரிந்து ஆண்டவர உள்ளத்திலே உணர்ந்து அதை செயலாற்ற தேவரின் எங்களுக்கு கிருபை பண்ணுவீராக. ஜெயமெடுக்க பண்ணுகிறதுனால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்வு உம்மை போல மாறுகிறதுனால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். வல்ல மீட்பருடைய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானம்.